அம்பேத்கர் அவர்களின் கருத்தியலை ஏற்று கிராமங்கள் தோறும் ஜெய்பீம் இரவு பாடசாலைகளை உருவாக்கி அதன் மூலம் தொடர்ந்து விளிம்பு நிலை மாணவர்களை தொடர்ந்து கல்வியாளர்களாக நாம் உருவாக்கி வருகின்றோம். அந்த வகையிலே இன்று மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களுக்கு தேவையான கல்விப் பொருட்களை வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் உங்களிடம் தொடர்ந்து தெரிவிப்பது என்னவென்றால் அதே தான் ரிப்பீட்டட் தான். எத்தகைய காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, படிப்பை நிறுத்திடக்கூடாது. நம்மளோட அஜெண்டா, நம்மளோட அவர் செயல் திட்டமே அதுதான். டெய்லி ஸ்கூல் போகணும், போக போக படிப்பு தானாக வரும். அப்பா அம்மா சொல்கிறாங்க வீட்டில் இருன்னு அப்பா படிக்க வேணான்னு சொன்னால் கூட நம்ம படிக்கிறோம், படித்தாதான் நம்ம எதிர்காலத்தில் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியுன்ற ஒரு எண்ணத்தை நமக்கு புரிதலை உண்டாக்குனாதான், நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த இடத்த நம்ம அடைய முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி ஸ்கூல் போகணும், டெய்லி படிக்கணும். டெய்லி படிக்கும்போது தானாக படிப்பு தானாக வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது, நாம் படிக்கணுன்ற எண்ணத்தை மட்டும் நம்ம விட்டுடவே கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம தேடி தேடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னது, இன்னமும் நம்ம காலத்துக்கும் கல்வி இல்லாமல் கூலி வேலையோ நமக்கு தெரிஞ்ச வேலையோ செஞ்சுக்கிட்டு நம்ம அப்பாவோ அம்மாவோ தாத்தாவும் பாட்டியும் செஞ்ச வேலையை நம்ம தலைமுறை என்ன பண்ணிடக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படின்னா நான் அப்பா அம்மா செஞ்ச வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு போகிறதுல எந்த இதுவும் கிடையாது. நம்ம படித்தா தானே அதை செய்ய முடியும், இல்லைன்னா அதை நம்ம செஞ்சு தானே நம்ம தலையெழுத்தா போயிடும் அது இல்லையா. எல்லாம் சொல்லுங்க, நிமிர்ந்து பேசுங்க. படித்தாதான், படிச்சுட்டு ஒரு டிகிரி முடித்தாதான் ஒரு வேலைக்கு போய் உட்காந்தாதான் நம்ம சம்பாதிக்க முடியும். உண்மையா பொய்யா? சம்பாதிச்சாதான் அப்பா அம்மாவை ஆயா தாத்தாவை நம்ம கஷ்டப்படாம பார்த்துக்கலாம், நம்மளை சந்தோஷமா பார்த்துக்கலாம். இல்லைன்னா அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ அவங்க என்ன வேலை செஞ்சுறத நம்ம பார்த்து கற்றுக்கிட்டோமோ அதை தான் செய்யணும். அதுதான் இயற்கை இல்லையா. இப்போ என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா படிப்பு மட்டும்தான். அதை கைவிட்டக்கூடாது. நம்ம பிள்ளைங்கள் அவங்க படிக்கும்போது நம்ம இருக்கிற அந்த என்னென்ன தேவையோ அதை நம்ம எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு உண்டானதை கேட்டுக்கிட்டதை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணுன்றது தான் நம்ம இதை இவ்வளவும் செய்கிறோம். நாங்கள் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறோமா? எதுவுமே இல்லை. நீ நல்லா படித்து நீ உங்கள் அப்பா அம்மாவை உன் வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் ஒரே ஒரு எண்ணம் தான், வேறு எதுவும் கிடையாது. நீ படித்து நாளைக்கு சம்பாரித்து என்கிட்ட ஒரு 5000 எட்டு வந்து கொடு, 10,000 எட்டு வந்து கொடு, 500 ரூபா கொடுன்னு நாங்கள் கேட்கல. அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நாங்கள் இங்கே எதிர்பார்க்குறது என்னது, எங்களை போல் நம்ம அப்பா அம்மாவை போல் வருங்கால சமுதாயமோ என்ன பண்ணிடக்கூடாது, இன்னும் கூலி தொழிலாளியாவோ அடுத்தவங்ககிட்ட கை கட்டி நிற்கிற அந்த இடத்துக்கு நம்ம இருந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவங்களுக்கு உண்டான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்து கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தங்கம், என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். படித்து என்ன பண்ணணும், சிம்பிள் லாஜிக் என்ன, படித்து நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரணும். அதுதான் உங்களோட இது. நல்ல போஸ்டிங்கில் உட்காந்தா உன்னை எப்படின்னு கூப்பிடுவாங்க, எல்லாரும் எப்படின்னு கூப்பிடுவாங்க, கேர்ள்ஸ் எப்படி கூப்பிடுவாங்க, இப்போ யாராவது கூப்பிடுவாங்களா உன்னை? இப்போ நீ படிக்காமல் கொத்தனார் வேலைக்கோ சித்தாள் வேலைக்கோ 100 நாள் வேலைக்கே போகிற உன்னை யாராவது சார்னு கூப்பிடுவாங்களா, மேடம்னு கூப்பிடுவாங்களா? ஏன் மேடம் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறம் ஏன் உன்னை மேடம் சார்னு கூப்பிட்றாங்க? சிம்பிள் லாஜிக் சொல்லுங்கள், ஏன் சொல்கிறாங்க தங்கம்? அப்போ படிச்சிருக்கோம், அப்போ நம்மளை என்ன சொல்லணும், விஓ மேடம் வந்துட்டாங்களா, தாசில்தார் மேடம் வந்துட்டாங்களா, கலெக்டர் மேடம் வந்துட்டாங்களா கூப்பிட்றாங்கல்ல. அதே 100 நாள் வேலைக்கு சனங்க போகும்போது என்ன சொல்கிறாங்க, 100 நாள் வேலைக்கு போகிறாங்கல்ல, வாங்க மேடம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது நக்கல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். என்னது நக்கல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது மேடம்ன்ற வார்த்தையை நம்ம கொண்டுட்டு வர்றது எவ்வளோ பெரிய அதிகாரம்னு பாரு, புரியுதா? அப்போது நம்ம காசு போன சம்பாதிக்கிறோன்றது அடுத்தபடியாக நம்மளை வாங்க சார்னு சொல்கிறதும் பெரிய விஷயம் தான், வாங்க மேடம்னு சொல்ல வைக்கிறதே மிகப்பெரிய அதிகாரம் தான். அப்போ நம்ம அந்த இடத்த நோக்கி நகரணும்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். உங்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையும் நம்ம நல்ல உள்ளங்கள் மூலமாக நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரியா? தேங்க்யூ. ஜெய்பி கட் பண்ணிட்டு பாருங்க, கட் பண்ணிட்டு